ஒரு பெரிய பட்டணத்தில் பிரபலமான 2 கடைகள் இருந்தன. இந்த 2 கடைகளும் கூட ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கடை அநேக ஜனங்கள் செல்லக்கூடிய கடையாக இருந்தது. 2 கடைகளும் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னொரு கடைக்கு எப்போவாகிலும் ஒருவர் போவதுண்டு. மற்றொரு கடையில் பார்ப்பீர்களானால் இரவும் பகலும் மக்கள் அங்கு ஜன நெரிசல், கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் டிரான்சாக்ஷன்ஸ், பொருள் வாங்குவது, இவ்விதமான காரியங்கள் காணப்பட்ட நிலை. அதில் ஒரு செக்ஷன் ரொம்ப பிரபலமானது. ஒரு கடையை ஒரு பகுதியில், அதில் பலவிதமான கடை செக்ஷன்ஸ் பகுதிகள் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப பிரபலம். அந்த பிரபலமான செக்ஷனுக்கு பேர் தான் பெருமை, ப்ரைட். பலவிதமான பெருமைகள் அங்கே கிடைத்தன. ஜாதி பெருமை, குலப்பெருமை, பணப்பெருமை, பதவி பெருமை. அங்கே கிடைக்காத பெருமை என்ப சரக்கே கிடையாது. புது புது சரக்குகள், புது புது விதமான விதங்களில் எப்பொழுதும் அங்கே லோடிங் அண்ட் அன்லோடிங் பிரபலமாக நடந்தது. ஆಮೇಲೆ என்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய லோட் பண்ணுற, நீ ஒவ்வொரு நாளும் நீ பொறாமை ஒரு 50 ரூபாய்க்கு, 50 இல்லை 5000, கசப்பு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுங்க, வெறுப்பு அது ஒரு 5,000 சேர்த்தே கொடுங்க, பரவாயில்ல. மனக்கடினம், யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் த ஷாப். அந்த கடைக்கு நீ ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா நீ ரொம்ப அடிக்கடி அந்த கடையை போய் சந்திக்கிற. இன்னொரு கடை என்பது தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், விடுதலை, மீட்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு. அங்கே எப்பாவது ஒருத்தர் வருவார். நீ எந்த கடையை அதிகமாக விசிட் பண்ணுற? நீ சொல்கிற, எனக்கு சமாதானம்லாம் வேண்டாங்க, சந்தோஷம் வேண்டாம், விடுதலை வேண்டாம், எனக்கு தேவனுடைய கிருபை பாதுகாப்பெல்லாம் வேண்டாம். அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் அதுதாங்க பாரம். ஆண்டவர் இந்த காலையில் உன்னை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். நீ இளைப்பாறுதல் இல்லாத கடைக்கு தான் போயிட்டே இருக்கிற. விசிட்டிங் ஆல்வேஸ், சில சமயத்தில் நைட் அண்ட் டே. ஆனால் இந்த பக்கம் நீ எட்டி கூட பார்க்குறதே இல்லை. தேவ சமாதானம், சந்தோஷம், விடுதலை, அதெல்லாம் எனக்கு அப்படின்னா என்னங்க? அதெல்லாம் வேண்டாங்க. இந்த காலையில் ஆவியானோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வெறுமையான ஒரு கதையாகல. God should meet your very deepest heart. நீ இங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது உன்னை நான் அறிவேன். You are a miserable person. நீ ஒரு நிர்பந்தமான மனிதன் ஐயா. You are too miserable this morning. இந்த காலையில் நீ ரொம்ப நிர்பந்தமாக இருக்கிற. வாரம் முழுவதுமாக அலசடிப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில், சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற. தேவ ஆவியானவர் நிச்சயமாக உன்னுடைய இருதயத்தோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுக்கு வேதத்தில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். Turn with me 2 Kings 5th chapter. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம். இங்கு ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். A great man, ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல.
அவனை குறித்து சொல்லும் பொழுது சீரிய முதலாவது வசனம் 2 ராஜாக்கள் 5:1, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். A captain of the host of the king of Syria was a great man with his master, honorable. ஆனா அந்த வசனத்தில் பின்னால் என்ன சொல்லப்படுகிறது? மகாபராக்கிரமசாலி ஆகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். அருமையான சகோதரனே சோரியே, அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மேன்மைக்குரிய காரியங்கள் காணப்பட்டது. பட் he was a leper. Sin makes a man a leper. பாவம் ஒரு மனிதனை குஷ்டரோகியாக மாற்றுகிறது. untouchable, தொடப்பட முடியாதவன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, பாவம், அறியாமை அல்லது பலவீனங்கள் எல்லாம் சாதாரணமாக நிற்கிற. பட் உன் வாழ்க்கையில் நீ ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒரு காரியத்தை தான் இந்த காலையில் நான் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவம், அகந்தை, இருமாப்பு, சுய வழி, சுய ஞானம் உன் ரட்சிப்பை அங்கு தடை செய்வதை விட உன் ரட்சிப்பை அதிகமாய் தடை செய்வது உன்னுடைய பெருமை. உன்னுடைய பெருமையை ரட்சிக்கப்படாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தடுத்து நிற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மகா பெரிய ஒரு மனிதன், பட் வித் கிரேட் நீட், ரொம்ப பெரிய ஒரு தேவையோடு கூட இருக்கிறாங்க. சீரியாவின் படைத்தளபதி வல்லமையுள்ளவன், மதிப்புக்குரியவன், கௌரவமான மனிதன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அவனுக்கு பதவி இருந்தது, ஆனால் பரிசுத்தம் இல்லை. கௌரவம் இருந்தது, ஆனால் சுகம் இல்லையே. உன்னுடைய கௌரவம், உன்னுடைய பணமும், உன்னுடைய காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சுகம், ஆரோக்கியமான மனதை கொடுத்திருக்கிறதா? Do you have a sound mind in your heart? உன்னுடைய இருதயத்தில் தெளிவான ஒரு சிந்தையுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நாகமான் மிகப்பெரிய ஒரு மனிதன் தான். எலிசாவினிடத்தில் வருகிறான். எலிசா ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவன் அவ்விதமாக அங்கு எலிசாவின் குடிசைக்கு முன்பாக வந்து நிற்கிறான். நாகமான், the great warrior of Syria, சிரியாவினுடைய மிகப்பெரிய ஒரு படை தளபதி இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறான். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் அவ்விதமாக அங்கே வந்து நிற்கும் பொழுது என்ன நடக்கிறது? 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வாசற்படியில் வந்து நின்று கொண்டிருக்கிறான். யார் அவன்? நாகமான், த கிரேட் மேன் ஆஃப் சிரியா. சிரியா அவனுடைய மிகப்பெரிய ஒரு மனிதன். அப்போ குடிசையிலிருந்து எலிசா ஒரு செய்தியை அனுப்புகிறார். 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். வேற ஒண்ணுமே சொல்லல. நீ போய் யோர்தானில் குளிப்பா, நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. Gospel is so simple but is very mean to you. சுவிசேஷம் என்பது எளிமையானது, அது உனக்கு அற்பமாய் காணப்படுகிறது. சபை என்பது ஒரு எளிமையானது, அது உன்னுடைய வாழ்க்கையில் அற்பமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ அறியாமை, foolishness,
உடைய வாழ்க்கையில அற்பமா என்னும்படியான காரியங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற ஒரு சாதாரணமான அறிவு கூட உனக்கு கிடையாது. அருமையான சகோதரனே சகோதரியே, எலிசா சொன்னா அங்கே போய் யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணப்பா. அவனுக்கு அதை கேட்ட உடனே பொறுக்கவே முடியல. 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் அந்த காரியத்தை அங்கு கேட்ட உடனே அவனுக்குள்ளாக எழும்பும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, என்ன அவன் செய்கிறான்? 5வது அதிகாரம் அவன் பேசுகிறான். 11வது வசனம், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டுட்டான். He started already. அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். That fellow will come, but he simply sent a word. எலிசா யாரு? The great man of God. நீ எதை அற்பமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறையோ, உடைய வாழ்க்கையில தேவனுடைய சுவிசேஷம் உனக்கு அற்பமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியம்தான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஒரே விடுதலின் வழிமுறை என்பதை உனக்கு தெரியலையா? You are so ignorant. அறியாமை, கண்கள் குருடாய் போன நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி நீ. அவன் வந்து என் கையை என்ன அவ்விதமாக தொட்டு குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று இல்லை. நான் என்னென்ன Who is this Elisha? Who am I? நான் யார்? நீ யார்? பாவி 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 பாவி, அவ்வளோதான் உனக்கு கொடுக்க வேண்டிய பெயர். எனக்கும் அதே தான். No better name can be given to you than the name of a sinner. பாவிங்கிற ஒரு பெயரை தவிர உனக்கு பெரிதான பெயர் கொடுப்பதற்கு நீ தகுதியில் லாய்க்கு இல்லை. சில சமயம் கொலோக்கியல் நான் பேசுகிறேன், சாரி. பன்னிரெண்டில் 5:12 நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடே திரும்பி போனான். Every week the word of God is being preached to you. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தை உனக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் நீ என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய வார்த்தை அற்பமாக எண்ணி எனக்கு இவ்விதமாக அங்கு ஆப்னாவும் பர்பாரும் இருக்கிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சொந்த அறிவை கொண்டு வாழ நீ பிரயாசப்படுகிற, உன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு வாழ பிரயாசப்படுகிற, உனக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு வாழ பிரயாசப்படுகிற. How long? எவ்வளவு காலம் நீ ஓடுவ? எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆப்னாவும் பர்பாரும் உனக்கு உதவி செய்யும்? உதவி செய்யாதையா. யூடியூப்பில் பாரு, பல வருடங்களாக அப்படி இப்படி வாழ்ந்திருந்த திடீர்னு ஒரு காலம், ஒரு நாள், டியர் ஃப்ரெண்ட், உன்னுடைய ஞானம் அறிவெல்லாம் உதவாது உனக்கு. அது உன்னை தரை மட்டுமாக கீழ்த்தி அழித்து விடுமையா. சொன்னா எனக்கு ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். ஒருவேளை இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டு இருக்கும் பொழுது உனக்குள்ளாக கோபம் கூட வரலாம். என்ன இந்த போதவர் இப்படி கத்துறாரு, ஏன் இப்படி பேசுறாரு? ஆனால் ஏன் அதாங்க அது. ஐயோ, இந்த மக்கள் அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? Do you have peace in your heart? இருதயத்தில் சமாதானம் இருக்கா? மேலே
வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை தான், கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவை தவிர வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. பல வருடங்களாக சுவிசேஷத்தை கேட்டுட்ருக்கலாம். பட் அன்ரிபென்டன்ட் ரிபல், மனம் திரும்பாத ஒரு கலகக்காரி, a rebel of an unbending nature. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? அது உனக்கும் எனக்கும் தான் பொருந்தும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அம்மையாளுடைய வாழ்க்கையில் நீ எவ்விதமாய் காணப்படுகிற என்பதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, இவன் சொன்னா ஆப்னாவும் பர்பாரும் இவ்விதமாக இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த யோர்தான்? சிம்பிள் காஸ்பல். இன்றைக்கு எளிமையான சுவிசேஷம் முன்னகரிக்கப்படுகிறது. ரட்சிப்பு இலவசம். தெய்வகுமாரன் தூசி மட்டுமாக தாழ்த்தி சம்பாதித்த ரட்சிப்பு இன்னைக்கு உனக்கு பெருசாக தெரியல. அற்பமாக எண்ணிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையானது உனக்கு எவ்வளவு பயங்கரமாக உனக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 13 2 ராஜாக்கள் 5:13 அவர் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனோடு வந்த ஒரு வேலைக்காரன், a simple man, அந்த எளிய மனிதனுக்கு இருந்த காரியத்தை பாருங்க. அதுமாதிரி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதுதாங்க சுவிசேஷம். Gospel is nothing but ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாழ்மை தாங்க, தாழ்மையை தவிர வேற ஒரு வழியே இல்லை. அவன் கிட்ட வந்து சொன்னான், அவனை நோக்கி தகப்பனே, ஃபாதர், என்ன நாகமான் மிகப்பெரிய ஆளு, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒருவேளை போய் நீ சீரியாவிலிருந்து ஒரு 10 டன் தங்கத்தை கொண்டு வர சொன்னார். ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா நீ செய்வீர் அல்லவா? அதுமே அல்ல. இன்னைக்கு மனுஷன் என்னன்னா, ஒரு 10,000 கொடுத்தேன், ஓகே, 1,00,000 ஓகே, ஆனால் என்னை தாழ்த்துவது ஒரு இம்மியம், ஒரு பைசா கூட என்னை தாழ்த்த மாட்டேன். ஐ வில் நெவர் பெண்ட் ஈவன் ஃபார் அ பை. இதுதாங்க மனுஷன் இருதயம். சொன்னா என்ன ஒரு சொன்னாருங்க, என்னதை சொன்னாருங்க, தப்பா இதை சொல்லிட்டாரா? அந்த யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணுங்க, யோர்தானில் போய் அவர் சொன்னார் ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னார். அப்போ சுத்தமாவீர்னு சொன்னது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் இல்லையா? எவ்வளவு அழகாக செய்யலாமே. வாஷ் அண்ட் பி கிளீன். இந்த காலையில் the gospel will wash you and make you clean. சுவிசேஷமானதை சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தும். It will clean, it will cleanse your mind. உன்னுடைய மனசை எப்பவுமே ஆக்கிரமித்து இருக்கு பாரு. ஐயோ அதுவா இதுவா இதுவா இதுவான்னு it will all be erased. எல்லாம் அழிக்கப்பட்டு கிளீனாக இருக்கும். கிளீன் ஸ்லேட். வாஷ் அண்ட் கிளீன். அதனால இந்த காலையில் நீ இந்த சுவிசேஷத்தை, எளிமை தான், இதுக்கு தவிர வேறு சுவிசேஷம் என்கிட்ட இல்லைப்பா. I don't have a simple gospel. I don't have a gospel other than this simple one. இந்த எளிமையான சுவிசேஷத்தை தவிர என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த எளிமையான சுவிசேஷம் தான் என்னை மனிதனாய் மாற்றிட்டு it made me no made man. நான் இன்னைக்கு நிற்பதோடைய கிருபை. என்னை மனுஷனா மாற்றினது இந்த சுவிசேஷம் தான். இந்த எளிமையான சுவிசேஷம் தான் என்னை மனுஷனை மாற்றியிருக்கு. இல்லைன்னா நான் அழிந்திருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். இந்த காலையில் there is no other alternate. இதையெல்லாம் நீ தேடிட்டு இருக்கிற, பல வருஷமாக தேடுற சுவிசேஷத்தை நீ கேட்குற, ஆனால் உன்னோட இருதயத்தில்
எளிமையான சுவிசேஷத்தை அற்பமா எண்ணுகிற உண்மையான உன்னுடைய கீழ்த்தரமான மனது உன்னில் ஆழமாய் கிரியை செய்து உன்னை ஆட்டி படைக்கிறது. சிம்பிள் காஸ்பல், சபையை கனம் பண்ணு, சபையோடு இணைந்து வாழு, சத்தியத்துக்கு செவி கொடு. ஓ நோ நோ நோ, யூ ஆர் பெரிஷிங். நீ அழிஞ்சிட்டு இருக்கிற, நீ அழிந்து கொண்டிருக்கிறாய். Do you know that? ஆமா, you don't have peace, சமாதானம் இல்லை. You don't have a confidence that God can do for me. எனக்காக தேவன் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை. இந்த தேவனை உனக்கு தெரியாது. இவர் தேவாதி தேவன் தான், வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான். ஆனால் தூசி மட்டுமாக இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதனால தான் எனக்கும் கூட நம்பிக்கை இருக்குதுங்க. Even for me I have hope. Not only for me, for you. அருமையான சோர்ணேஸ்வரி, இந்த காலையில் ஆண்டவனோடு தீர்க்கமாய் பேசுகிறாரு. இந்த எளிமையான சுவிசேஷத்தை அற்பமாக எண்ணி நீ வாழுகிறதை விடு. தேவனே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று கேள். 14 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கினான். He came down. He came down. நான் இந்த காலையில் பார்த்து கேட்குறேன், come down. நீ இவ்வளோ வருஷமாக எப்படி கிறிஸ்தவத்தை வாழ்ந்து எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன அடிப்படையில் நீ வாழ்ந்துட்டுருக்க எனக்கு தெரியாது. ஆனால் நீ உனக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் நினைக்கிறேன், சரின்னு நினைக்கிறேன், நான் வாழ்கிற முறை சரிதான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். உன் மனசுக்குள்ளே நான் மாற்ற மாட்டேன்னு சொல்கிற, உன் வழியை விட்டு நீ விலக மாட்டேங்கிற. கம் டவுன், இறங்கி வா. கம் டவுன், பிரேக் யுவர் ப்ரைட். பெருமையை உட 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 உட. உடைக்காமல் உனக்கு வழியே இல்லை. உடைக்காமல் போனால் நீ அழிந்து விடுவா என்பது உண்மை. நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன். ஒருவேளை உன்னுடைய மரணத்தை நான் அடக்க ஆராதனை செய்வேன், ஆனால் அது வேளையில் நான் நிச்சயமாக அவருடைய சாட்சியிடுதலாக இருக்கும். அல்லது நான் இந்த இடத்துல மறைந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அடக்கத்தை நீ பார்ப்பாயானால் ஒன்றை நீ அறிந்து கொள், நானும் ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்தவன் தான். இறங்கு. எனக்கு அந்த வேலை இந்த வேலை, ஆண்டவரை விட உனக்கு எந்த வேலையா முக்கியம்? ஆண்டவரை முதலாவது வைக்கலன்னா யூ ஆர் அ கர்ஸ் பர்சன். நான் தெளிவாக சொன்னேன், நீ ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் லிவிங் இன் எ கர்ஸ் ஸ்டேட்டஸ். whatever may be the presumption that you are living right in the sight of your own sight. உன் பார்வையில் நீ சரியாக வாழ்கிறன்னு நீ என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணினாலும் சரி, சரியாய் நீ வாழலை தெரிஞ்சுக்க. யூ ஆர் இன் த ராங் ட்ராக். நீ தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் தெரிஞ்சுக்கோ. யூ ஆர் இன் த ராங் பாத் அண்ட் த ராங் டெஸ்டினேஷன். நீ தவறான பாதையில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், தவறான முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். இறங்கி வா. ரதத்தை விட்டு அவன் இறங்க வேண்டியதாக இருந்ததில்லை. ஆமாங்க, ரதத்தை விட்டு அவன் இறங்க வேண்டியதாக இருந்தது. ஓ என் அருமையான சவர்ணேஸ்வரி, இந்த காலையில் உன் உள்ளத்தை ஆண்டவர் உடைப்பாரானால் எவ்வளவு நலமாக இருக்கும். உடைய பெருமையெல்லாம் உடைப்பாரான எவ்வளவு நலமாக இருக்கும். உடைய பெருமையெல்லாம் உடைபடுமானால் எவ்வளவு நலமாக இருக்குல்ல. எவ்வளவு காலம் எதை வச்சு நீ பெருமை பாராட்டுறன்னு கேட்குறேன். எதை வச்சு நீ பெருமை பாராட்டுற? வாட் பேசிஸ் யூ மேக் யுவர்செல்ஃப் ப்ரவுட்? எதை வச்சு நீ பெருமை பாராட்டன்னு கேட்குறேன். சும்மா கொஞ்சம் வச்சிருக்கிற பணத்தை வச்சா, படிப்பை வச்சா, எதை வச்சு நீ? நாகமான் இறங்கினான். இந்த காலையில் அருமையான சவர்ணேஸ்வரியே, நீ இறங்கவில்லை என்றால் ஒரு பாவிங்கிற குஷ்டரோகி ஆவியை மறித்து வாழ்ந்து மறிச்சிடுவா, அவ்வளோதான். there is no other go, no other go. ஒரு வழியே கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வர விரும்பலைன்னா
ஏறிக்கொண்டே போகிறையா? ஏற பார்க்குறையா? உன் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன்னு சொல்லி உன் வழியில் ஏற பார்க்குறையா? யூ ஆர் நாட் கிளைம்பிங் அப், யூ ஆர் டிக்கிங் ஆன் யுவர் ஓன் கிரேவ். உன் சவக்குழியை நீரை தோண்டிகிட்ருக்கிற. ஐ வாண்ட் டு பி வெரி பிளைன் வித், தெளிவாக தான் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இது மறைமுகமானதில்லை, என்னுடைய ஆத்துமத்தை அடுத்தது. நீ ஒரு நாள் ஒன்று நரகத்தில் கண்ணை திறப்ப, இல்லைன்னா பரலோகத்தில் கண்ணை திறப்ப. ஐ நோ வெரி வெல், ஐ பிலீவ் இட். ஆகவே தான் இந்த ஆதாங்கத்தோடு நான் பேசுகிறேன். ஒன்றா நீ நரகத்தில் நீ கண்ணை திறப்ப, இல்லைன்னா பரலோகத்தில் கண்ணை திறப்ப. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ இறங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் பெருமையோடு ஓடி ஒரு காலத்தில் சாத்தான் விழுந்த அதே பெருமையோடு கூட அவனோடு கூட நீ பிரயாணம் பண்ணுகிற ஒரு வேளையாய் காணப்படும். நீ செத்த உடனே தேவ தூதன் வரமாட்டான். நீ என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு தேவ தூதன் வருவான்? நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியல, உனக்கு தேவதூதன் வருவானா? என்ன தகுதியின் அடிப்படையில் நீ தேவதூதன் வருவான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். லாசரு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பாருங்க, ஒன்று மறைபொருளாக இருக்கிறது, ஒன்று தெளிவாய் பேசுகிறது. நீ செத்தா தேவதூதன் வருவானா? எவன் பொய் இல்லைங்க. சிலது மற்ற மத பிலாசபி கூட எவன் உண்மை. எருமை மேலே ஏறி வர்றாங்கிறது, எருமை மேலே வர்றானோ வரலையோ, ஆனால் அவன் கண்டிப்பாக வருவான். லூக்கா சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன் ஒன்றுக்கு மட்டும் ஒருத்தரை சொல்லுது, இன்னொன்றுக்கு ஏன் சொல்லலை? ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்லு, 2 பேருக்கும் சொல்லி இருக்கணும் இல்லை? ஏன்னா இது சொல்லக்கூடிய நிலையில் சந்தோஷமான காரியம் இல்லை, இது மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையே, இது ஒரு துக்ககரமான காரியமாக இருக்கிறதே. அதனாலே உடைய வாழ்க்கையில் இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அவன் மரித்த பொழுது வேதம் சொல்லுகிறது அங்கே எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லூக்கா சுவிசேஷத்தில் லாசரு ஐஸ்வர்யவான், அந்த சாப்டர் யாரோ எடுத்தா சொல்லுங்கள். லூக்கா 16 பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 16 இதெல்லாம் பொய் இல்லையா, சிம்பிள் காஸ்பல். நீ இதெல்லாம் கட்டுக்கதை நினைக்கிற, பைபிளை கட்டுக்கதை நினைக்கிற. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய காரியத்தை குறித்து. இங்கே பாருங்க, ஹவு சேஃப். ஐயா, நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். எப்போ போவேன்? அங்கே அன்பு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அன்பு பொழிந்து வாழுகிற இந்த உலகம் ரொம்ப கஷ்டங்க. எங்கே பார்த்தாலும் வெறுப்பு, சண்டை, சச்சரவு, பொறாமை, பெருமை, அகந்தை, 2 பேர் ஒன்றா வாழ்றது ரொம்ப கஷ்டம். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம் யாராவது வாசிங்க. அம்மா வாசிக்கிட்டேன், வாசிக்கம்மா வாசிக்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தூப தூதரால் ஆபிரகாமிட மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவனுடைய ஸ்டோரி அவ்வளவுதான், அவரை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த உலகத்துக்காக அவன் வாழ்ந்துட்டான். ஆனால் லாசரு தேவ ராஜ்யத்துக்கு போகும்படியாக வேதம் சொல்லுகிறது அவன் அவ்விதமாக மரித்து தேவ தூதரால். சேஃப் ஜர்னி டு ஹெவன். நீ பரலோகம் போகிறதுக்கு வழியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன்னா தேவ தூதன் உன்னை பத்திரமாக கொண்டு போய் விடுவார். எனக்கு அதுதான் பிரியம். ஒரு நாள் அடிக்கடி சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு நான் கடந்துருவேன். ஆனால் நான் விரும்புகிற ஒரு இடத்துக்கு நான் போய், ஏன்னா அங்கே அன்பு தான். பிதா குமார் பரிசு அன்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த பாவங்கிற ப்ராம்ப்டே இருக்காது. பாவங்கிற அந்த தூண்டுதல் இங்கே பாவமே இல்லையே, பொறாமை எதுவுமே கிடையாது. லவ் ஒன்னது ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நான் நேசிப்பேன். ஏன்னா ஆண்டவரே எனக்கு நேசித்து என்னில் அன்பு கூர்ந்து, பவுல் 2 கலாத்தியர் 20 சொன்ன, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு. அதனால இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதே பரலோக வாழ்க்கை தாங்க.
ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் அறிந்திருக்கிறேன். ஐ நோ மை பிலீவ். இந்த காலையில் நேர்மையாக தான் உன்னை பார்த்து கேட்குறேன். நான் நேர்மையாக தான் பேச உங்கள்கிட்ட விரும்புகிறேன். நீ வாழ்கிறது பரலோக வாழ்க்கையா நரக வாழ்க்கையா? இல்லை நீ வாழ்கிறது உண்மையாலுமே பரலோக வாழ்க்கையா நரக வாழ்க்கையா? நீ என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? குடும்பத்தில் இணக்கம் இல்லை, பொறுத்து ஐயா பலவீனம். நான் அடிக்கடி சொல்லல, வயசாகிட்டா ரொம்ப கஷ்டம். 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். வயசானதான் உங்களுக்கெல்லாம் அது தெரியும். ஆனால் தேவன் கிருபை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நாள முடியல. உன் கணவனை குறித்து டன் கணக்காக கசப்பு வச்சிருக்கிற, உன் மனைவி குறித்து டன் கணக்காக நீ கசப்பு வச்சிருக்கிற, மன்னிக்க முடியலையே. நான் இப்போ சில பாடல்களை பாடிட்டு இருக்கிறேன். நான் பாடல, சாரி, ஏஐ கொண்டு நான் இந்த செய்தி முடிச்சப்ப நான் இந்த செய்தியை சார்ந்த ஒரு பாடல் இந்த காலையில் என்னுடையதல்ல, விஞ்ஞானத்தை நம்ம பாராட்டுறோம். நாமான் உடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நேசிக்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியல. உனக்கு என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளை ஆண்டவர் அருமையாக வழிநடத்துவார்ன்ற உறுதி உங்கள்கிட்ட கிடையாது. உன் பிள்ளைகளை எனக்காக அழாத, உன் பிள்ளைக்கு அழு. ஆண்டுடைய கரத்தில் ஒப்புவிக்க நீ அவங்களுக்கு பணம் சேர்த்து வைக்க பார்க்குற. நான் பணத்தில் நீ சாபத்தை சேர்த்து வைக்கிற. ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் கொடுக்கிறது கொஞ்சமாக இருந்து ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு புறம்பான விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனுடைய அந்த சொத்தும் கூட சாபதாயா. சொந்த மகன் பிள்ளையாக இருக்கலாம். இட் வில் பிகாஸ் என்ன, தேவனை கனப்படுத்தலை. நேரம் ரொம்ப குறுகி போயிட்டுருக்கு. நாகமான் அவனுடைய வாழ்க்கையில் கீழே இறங்கிட்டான். இந்த காலையில் இறங்கு ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஐயா. என் வாழ்க்கை போதும். என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாக நான் மன சலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு விடுதலை இல்லைன்னு எந்த சோரிய சொல்லுவாயானா, உனக்கு தான் தேவன் இந்த ஆவர்த்தை அனுப்புகிறார். இந்த காலையில் தெரிஞ்சுக்க, சந்தேகப்படாத. ஆண்டவரோடு 50 ஆண்டுகளாக வாழ்ந்த மனிதன் நான். ஒரு வாலிபனாக 23, 24 எனக்கு வயசு தெரியத்தில். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 73 வயசு. ஐ நோ ஹிம், எனக்கு தெரியும். ஐ நோ ஹிம், அவர் எனக்கு தெரியும். என்னை ஒரு நாளும் தவறினது. நான் தவறி போன 1000 காரியங்கள் உண்டு, ஆனால் அவர் தவறி போன ஒரு காரியம் கிடையாது. வாழ்க்கையில் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க உனக்கு மனசே இல்லையா? மனசே இல்லையா? அவ்வளோ கடினமான ஒரு மனுஷனா நீ, அவ்வளோ கடினமான மனுஷியா நீ. நீ தப்புன்னு சொல்கிறது உன்னால் விளங்கி கொள்ளக்கூடாத அளவுக்கு அறிவீனமும் அறியாமையும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறதுங்கிறத கூட உன்னால் விளங்கி கொள்ள முடியல. ஸோ கிரவுண்டட் இன் யுவர் இக்னோரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ், அவைக்குரிய அறியாமை. வேதம் சொல்லுகிறது, நமக்கு முடிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டைம் குறைஞ்ச என்னுடைய மாலை தொடர்ச்சியாக நான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 2வது அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் இந்த மனிதன் ரதத்தை விட்டு இறங்கி விட்டான். He came down from the chariot. chariot எதை காட்டுது? பெருமையை காட்டுது இல்லை? சேரியட் பெருமையை காட்டுகிறது. அதனாலே பெருமை அழிவுக்குன்பாக நீ போராடு. பெருமை என்பது வாழ்க்கை மூலம் போராட வேண்டியது. தாழ்மைக்காக நான் போராட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இயற்கையினுடைய தன்மையே பெருமை. சாத்தானுடைய குணம் எனக்குள்ளே இருக்குது. பெருமை 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 உன்னை அழித்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய பெருமையை நீ உடைக்க உன்னால் முடியல. அவன் இறங்கி அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பண்ணுறான் பாருங்கள். இந்த காலையில் உடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது தாங்க. உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அதே தான். வேதம் சொல்லுகிறது, அவ்விதமாக அவன் இறங்கினான். he came down. அதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை தாழ்த்தும். அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, அதனாலே இந்த வார்த்தையை believe the word. Don't reason out with your intellects. புத்தியை கொண்டு பேசாத, வேதத்தை கொண்டு பேசு. வேதத்தை கொண்டு தீர்மானி, வேதத்தை கொண்டு செய்ய. வேதம்
வேற இல்லை. இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, he came down, இறங்கினான். எல்லாம் he stripped of all. அவன் இதுவரைக்கும் அவனுடைய குஷ்டரோகத்தை பதக்கமும் அதுவும் பெரிய பெரிய காஸ்ட்லி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சிருந்தான். he stripped of all. உன் வாழ்க்கையில் என்னென்ன பெருமை இருக்கோ எல்லாம் bring down it, tear it off. அப்பொழுது அவன் இறங்கிய தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, the word of God, அற்பமாக நாத யோர்தானில் குளிக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வட க்ளோரியில் மேலே இந்த இருதயம் ரொம்ப பொல்லாததுங்க. என்னால் நான் மாற்றிக்க முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நானெல்லாம் எத்தனையோ சமயம் என்னை மாற்ற பிரயாசப்பட்டேன், ஆனால் ஏமாந்து போனேன். ஆனால் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தவான் இல்லை, ஆனால் அவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய பரிசுத்தம் எனக்கு இருக்கு. இலவசம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி ஜீரோ, பட் ஐ ஆம் ஃபுல். கம்ப்ளீட்லி ஜீரோ இட்ஸ் அன் ஐரன். இல்லை, நான் முழுக்க முழுக்க ஒரு ஜீரோ, ஆனால் ஐ எம் ஃபுல் வித் காட்ஸ் லவ் அண்ட் கிரேஸ், கிருபை. என்னையும் அவர் இன்னும் நேசித்து தான் அவர் தொடர்ந்து வழி நடத்திட்டு இருக்காரு. மேலும் வாழ்க்கையில் இந்த காலையில் நீ என்ன சொல்ல போகிற? What do you want to say? உன் வாழ்க்கையில் இப்படியே நீ வாழ்ந்து போகிறையா? இல்லை, ஆண்டவரே என்னை மன்னியும், நீ எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத, ஒரு மூலையை தேடி, அல்லது கர்த்தாவே பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லு. என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க, அவளை திருத்த என்னால் முடியாது, என்னால் முடியாது ஆண்டவரே. ஐயோ, அவளை நினச்சா பயமாக இருக்குது. அதுமாதிரி நம்முடைய வரப்போகிற ஜெனரேஷன் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன நடக்குமோ, என்ன எதிர்காலம் தெரியல. வாட் கேரண்டி யூ கேன் கிவ்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பை நீ நிச்சயப்படுத்தி விட முடியும்? ஒரு 10 கோடி சேர்த்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களா? இல்லைங்க. உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இதை ஒரு வார்த்தை போதும், 1000 கோடிக்கு சமம். இந்த ஒரு வார்த்தை போதும், 1000 கோடிக்கு சமம். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய எல்லா அறிவையெல்லாம் எடுத்துட்டு நீர் வழி நடத்தும். பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாள்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் போதிங்க ஆண்டவரே. ஐயோ, எனக்கு ஞானம் இல்லை, அருமையால் எனக்கு தவறக்கூடியவன். ஆனால் காலையிலலாம் விடிய காலம் 1 மணி 2 மணி நான் கதறாங்க தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு தெரியாது. இந்த காலையில் பிரசங்கம் பண்ண, ஆவியானவரே நீர் ஒருவன் தான் பேசணும், வேறு வழியே கிடையாது, வேறு வழியே இல்லை ஆண்டவரே. அவன் இறங்கினான், அதனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் சுத்தமானான். He was completely clean. What a wonderful thing. வாழ்க்கையில் ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லியும் நீ அதை நிராகரிச்சாயனா, இஃப் யூ நெக்லெக்ட் இட், யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாதப்பா, யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் உதவி செய்ய முடியாது. தேவனுக்கே நீ எதிர்த்தீன்னா யாருங்க உனக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இடத்துல பேசுகிறாரு, ஆனால் நீ என்ன சொல்கிற? இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. உன்னுடைய பாவமே தேவனுக்கு, அதனால தான் தேவனுக்கு நீ பகை என்ற வேதம் சொல்லுகிறது. You are an enemy. You are an enemy. நீ ஒரு பகைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சௌர்ணேஸ்வரியே, உன் வாழ்க்கையை நீ குறித்து யோசித்து பார். நாகமான் ஒரு குழந்தை சரீரம் மட்டுமில்லை, குழந்தையாக ஆயிட்டானுங்க. மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அருமையாலே, நீ கொஞ்சம் சம்பாதிக்கிற பணமோ மற்றதோ உலகத்துக்காகவே வாழ்ந்த ஆத்துமாவை என் வீணாக்கிற, உலகத்துக்காகவே வாழ்ந்த நீ வீணாக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அந்த மனசு திறக்காதாங்கிறதா என்னுடைய காரியம். ஆனால் நீ ஆண்டவரை முன்னால் வச்சு பாரு, ஆண்டவர் வாழ்க்கையை அவ்வளோ அழகாக கட்டுறாருங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வேறு யாருமே தடை இல்லை, நீ தான் தடை. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையே நீ தான்.
அதை நீ விளங்கிட்டினா அந்த ஒரு விலங்குதல் ஆண்டு கொடுத்த கல்வாரி ஆண்டவரே, என்னுடைய பெருமையெல்லாம் தகர்ந்தது, பெருமை தாழ்ந்தது, கிருபை உயர்ந்தது. அவன் சீரியாவிலேருந்து வரும்போது குஷ்டரோகியை தான் வந்தான். இந்த உலகத்தில் நம்ம குஷ்டரோகிகளை போல தான் இருக்கிறோம். பரலோகத்தில் சிறு குழந்தைகளைப் போல கள்ளங்கபடற்ற ஒரு மனசு. என்ன ஒரு அருமையான காரியம் இல்லை? இந்த காலையில் நீ யோசித்து பார். அல்லது ஆண்டவருக்கு ஒரு தருணத்தை தான் கொடுத்து பாரு. ஆண்டவரை, என்னை தாழ்த்துக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சு, மார்ச் மாதம், இந்த மார்ச் 1ஆம் தேதி என்னை தாழ்த்துக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற எல்லாம் பெருமையெல்லாம் உடைச்சிரு. என் சுய வழியெல்லாம் வேண்டாம், சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர் வழியில் நீ நிலைத்திருப்பாயானால் நீ தாழ்த்து. அவன் வாழ்க்கை எப்படி கட்டுறாருன்னு பாரு, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறான்னு பாரு. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். நான் இந்த பாட்டு காலையில் கட்டினேன், இதை போட வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் கூட கேளுங்க இந்த பாட்டை. ஏன்னா இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக காசு பேசியிருக்கேன். உங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், இந்த செய்தி ரொம்ப நேரம் ஆகிடுது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாகமானுடைய எல்லா பெருமையை நீர் உடைத்தீர். அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு விடுதலை, என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம். அந்த பிரஜாதி அந்நிய தேசத்துக்கு ஒரு சாட்சியாய் திரும்பி போனான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சாட்சியாக என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் இருப்போமானா எவ்வளவு நலமாக இருக்கும் ஆண்டவரே, எவ்வளோ நலமாக இருக்குமே ஆண்டவரே. கல்வாரியில் உண்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த அன்பு எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி என் குடும்பத்தில் கூட நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக என்னை பார்க்க முடியலையே. என் குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இல்லை. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் இந்த மாதத்தில் மட்டுமில்லை, இந்த வருஷத்தில் நான் உனக்கும் உன்னை போய் கோணலான விளை சேவையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவரே, இவ்வளோ கோணலான வழிகள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, இதை நான் எப்படி செய்வேன் எனக்கு புரியல, நான் எப்படி வாழ்வேன் எனக்கு தெரியல. அநேக வேளைகளில் கலங்கி நிற்கிறேன், இரவு துறக்கமில்லை. தேவா, என்னை மன்னியும் ஆண்டவரே. கோணாளெல்லாம் சேவையாக்கும் தேவனே, கல்வாரி நாயகா, அந்த யோர்தான் நதியை அற்பமாக எண்ணி வேகமாக நாகமான் கோபத்தோடு திரும்பி போனான். ஆனால் ஆண்டவரே, எளிமையான சுவிசேஷம் தான் இன்னைக்கு மனுஷனை மாற்றுகிறது. அற்பமாக எண்ணப்பட்ட இயேசு, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய சகோதரர் மத்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசு தான் இன்னைக்கு வாழ்க்கைகளை மாற்றி உலகத்தில் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வணைகிறார். ஆண்டவரே, இந்த காலையில் எங்கே இருக்க அருமையான சகோதரி சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். பேசும் ஆண்டவரே, குடும்பங்களில் மெய்யான சமாதானத்தை தாரும். குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள். ஐயோ, எனக்கு தேவைகளை சந்திக்கும் பொழுது பணம் தேவைப்படும் போது சண்டை. எத்தனை குடும்பங்களில் விடுதலை இல்லை ஆண்டவரே. பிள்ளைகளை வழிநடத்த முடியாதபடிக்கு எத்தனை பெற்றோர்கள் தடுமாறி நிற்கிற அந்த வேலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எனக்கு அவங்களுக்காக அழுங்கள், உடைய பிள்ளைகளுக்கு அழுங்கள் சொன்ன ஆண்டவரே, அவளுக்காக அழக்கூடிய அந்த கிருபையை தாரும். எல்லா விதமான இருளின் அதிகாரங்களிலிருந்து ஆத்துமக்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே.
தேவனே தேவனே, இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். மனம் நொந்து போன நிலையில் காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் புதிய இந்த ஆரம்பம் மட்டுமல்ல, இந்த ஆண்டினுடைய ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளாக நிச்சயமாக காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவா, நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே பேசும். ஆண்டவரே, எங்களை சுற்றி எத்தனையோ மக்கள் தேவனை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சபை ஒரு கலங்கரமாய் மாற்றும். இந்த ஐக்கியத்தின் சபைகளில் மெய்யான விடுதலையை தாரும். ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை நடக்கும்படியான போர்களுக்கான அந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். புதன்கிழமை நடக்கும்படியான திருமணத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைனில் இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பேசும். பரிசுத்த ஆவியானவரே கிருபையாய் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவோடு பேசும். ஆண்டவரே, ஐயோ அற்பமாய் சுவிசேஷம் எண்ணப்பட வேண்டாம். ஐயோ ஆண்டவரே, பர்பாரமா அந்த நதியெல்லாம் எங்களுக்கு இல்லையான்னு சொன்ன ஆப்னாவும் பர்பாரம் என்று சொல்லி எத்தனை பேர் தங்களுடைய சொந்த வழிகளையும் சொந்த காரியங்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெருமையான இருதயத்தை இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறாய். break every proud heart in the name of the Lord living Jesus Christ. Let all it be broken, oh God. Break it, oh Lord. ஆண்டவரே, பெருமையினை தகர்த்து போடும், உடைத்தருளும். ஆண்டவரே, மேட்டுமையான கண்களை தாழ்த்தும். ஆண்டவரே, bring down every eye which really looks upon themselves as high. பரிசுத்த ஆவியானவரே உடையும் ஆண்டவரே. இட் மே பி மேட், ஒரு பைத்தியக்காரனை போல கத்துகிற காரியமாக இது காணப்படலாம். பட் த பவர் ஆஃப் த காஸ்பல் alone can change the heart of a man from a wicked state to a state in which the peace of God reigns. தேவனுடைய இருதயத்தில் சமாதானம் ஆளுகை செய்கிற அந்த ஒரு மனமாற்றத்தை தேவன் மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். I command the peace of God in every home. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். Every family, every person who is going away from God should be brought out again into the fold of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய பாதுகாப்பும் கரத்தில் ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரியை தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எதிராக ஓடிக்கொண்டு கிளையிலிருந்து இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவனே கிருபையாயிரும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.